ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவன் யூடியூப் சேனல். இப்போ நாம் இருக்கக்கூடிய கோவில் ரொம்ப பழமையான ஒரு பலருக்கும் தெரியாத ஒரு கோவில். சென்னையுடைய அடையாளமாக இருந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்து தான் பேசுகிறோம். ஸோ கோயம்பேடுன்னு சொன்னோன்னே பஸ் ஸ்டாண்டு தான் எல்லாத்தையும் ஞாபகம் வரும். இப்போ எல்லாமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஆனால் கோயம்பேட்டில் இருக்கிற வரலாறு இன்னும் பல பேருக்கு தெரியாது. ஸோ கோயம்பேடு பக்கத்தில் இவ்வளவு அழகான ஒரு ராமர் கோவில், அதாவது வைகுண்டவாச பெருமாள் கோவில்ங்கிற ஒரு திருநாமத்தோட இங்கே பெருமாள் கோவிலும் இருக்குது, குசலவபுரீஸ்வரர் குறுங்காலீஸ்வரர்னு சிவன் கோவில் இருக்குது. ரெண்டு அற்புதமான கோவில் இங்கே இருக்குங்க. நம்ம கோயம்பேடு சிஎம்பிடி மெட்ரோக்கு அடுத்த ஸ்டேஷன் வெறும் கோயம்பேடுன்னு ஒரு கோயம்பேடு மார்க்கெட் ஸ்டாப் வரும். அதில் இறங்கி ஒரு 300 மீட்டர்ஸ் தான், ஜஸ்ட் 5 minutes வாக் தான். இந்த மாதிரி ஒரு அருமையான கோவில், 1300 வருஷம் பழமையான கோவில் இங்கே இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது. அந்த காலத்தில் வால்மீகியுடைய குடில், அவங்களுடைய ஆசிரமம் இங்கே இருந்ததாகும். ஸோ சீதா பிராட்டி இங்கே வந்து லவன் குஷன் 2 பேரும் இங்கே பிறந்ததாக. ஸோ லவன் குஷன் வழிபட்ட பெருமாள் மற்றும் சிவன் இங்கே 2 பேருமே இங்கே வந்து எழுந்தள்ளியிருக்காங்க. வால்மீகி ரிஷிக்கும் இப்போவும் வந்து ஆராதனையெல்லாம் இங்கே பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப பழமையான இவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு டெம்பிள், இவ்வளோ பரபரப்பான ஒரு சென்னையில், அதுவும் கோயம்பேடுங்கிற ஏரியா ரொம்ப பிஸியான ஒரு ஏரியா. இங்கே வந்தால் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இந்த கோவில் வந்து இருக்குது. இந்த கோவிலை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு எண்ணத்தை இந்த கோவில் உருவாக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை இந்த கொடுத்துருக்கு. ஸோ 2 கோவிலுடைய வீடியோ நான் தனித்தனியாக வந்து போடுறேன். ஸோ கோயம்பேடு வந்தீங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன், நம்ம மெட்ரோவில் வரது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் 5 minutes வாக் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமைதியாகவும் மனசுக்கு ரொம்ப இதமாகவும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் இந்த கோவில் வந்து நமக்கு இருக்குங்கிறத மறக்க முடியாத உண்மை. ஸோ கண்டிப்பாக வந்து ராமருடைய அனுகிரகத்தையும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தையும் வைகுண்டவாச பெருமாளுடைய அனுகிரகத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா 2 வில்வ மரம், நடுவில் வேப்ப மரம், அதாவது சிவன், பார்வதி மற்றும் விஷ்ணு. ஸோ 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிற அந்த ஒரு செரிமனிலாம் இங்கே நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே போர்டும் வச்சுருக்காங்க அதுக்கான விஷயமும். ஸோ ரொம்ப பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்குது. சீதாம்மா இங்கே வந்து கர்ப்பவதியாக இருந்தனால ஸோ நிறைய சுமங்கலி பெண்களுக்கு தேவையான விஷயங்கள், குழந்தையின்மை, கல்யாணம், ஸோ என்னென்ன தடைகள்லாம் பௌதிகமாக என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பெருமாள் வந்து இங்கே வந்து கிளியர் பண்ணி விடுறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடமா வந்து இது கருதப்படுது. ஸோ கோயம்பேடு வரீங்க, இல்லை சென்னையில் நீங்கள் இருக்கீங்கன்னா, சென்னைனாலே பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் தான். ஸோ நிறைய வந்து பௌதிகமாக இருக்கிற ஒரு விஷயம், அதாவது பார்க், பீச்சு, நிறைய பப்ஸு, நிறைய வந்து மால்ஸு, இந்த மாதிரி இருக்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. இல்லை சென்னை சுற்றி அந்த காலத்தில் முன்னோர்கள், நம்ம பல்லவர்கள், சோழர்கள், பெரிய பெரிய அரசர்கள், நிறைய மன்னர்கள் வந்து எவ்வளோ அற்புதமான கோவில்களை எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்மளும் தெரிஞ்சுக்கணும், அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மற்றவங்களுக்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து லவன் குஷன், வால்மீகி ரிஷி, வைகுண்டவாச பெருமாள், இவங்க எல்லாரையும் வந்து சேவித்து அவங்களுடைய அனுகிரகத்தை பெறுங்க. இதை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.